எஸ், நீங்க எல்லாருமே கேட்டது உண்மைதான், கேள்விப்பட்டது உண்மைதான், தம்ப்லைன்ல பார்த்துட்டு உள்ள வரது உண்மைதான். என்ன ஆச்சு அக்கவுண்ட் தெரியாதுங்க. ஆமா, அதான் உண்மை. ஏன் என்ன ஆச்சு, எதனால இந்த மாதிரி ஆச்சுன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்க எந்த ஒரு முன்கூட்டி மேலும் உனக்கு அனுப்பல. ஆமா, முன்கூட்டியா ஒரு மெயில் எனக்கு எதுவுமே அனுப்பாம அந்த மாதிரி ஆச்சு. என்ன ஆச்சுன்றத நான் தெளிவா சொல்றேன். எதனால ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன நடந்ததுன்னு சொன்னா, சண்டே நடக்குது. சண்டேல இருந்து ஒரு ஈவினிங் நினைக்கிறேன், ஈவினிங் இருக்காது, ஒரு மதியானம் இருக்கும். மதியானம் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு இன்ஸ்டாகிராம் இதில் ஆப்பில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. என்னன்னா, இந்த சாங்கை நாங்கள் மியூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. நான் என்ன சாங்னு பார்த்தா, நாங்கள் மொட்டை மாடியில் ஒரு பாட்டு ஒன்று பண்ணியிருந்தோம். அந்த பாட்டை உங்கள் ரீஜனில் மியூட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு காப்பிரைட் கொடுத்துருந்தாங்க. சரி, நம்ம டெலிட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு, ஏன்னா டெலிட் பண்ணல அப்படின்னா அது எதனா பிரச்சனை ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு நான் உடனே டெலிட் பண்ண போனால் அந்த வீடியோ உள்ளே போகலை. மியூட்டுன்னு காட்டுது அந்த பாட்டு, பட் ஆனால் அந்த வீடியோ உள்ளே போகலை. நானும் கிட்டது ஏதோ பண்ணுறேன், அப்பயும் உள்ளே போகல. சரி, ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணுறேன், அப்பயும் ஆகலை. சரி, ஒரு ½ hour கழிச்சு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு விட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வேலை வந்துச்சு, அந்த வேலையை பார்க்க போயிட்டேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்தேன். பார்த்தா வந்து அப்போ நான் கண்டுக்கல. ஆக்சுவலாக அது ஒரு மெயில் கூட இல்லை, ப்ராப்பரான ஒரு மெயில் இல்லாமல் இந்த இன்ஸ்டாகிராம் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ஓகே, ஒரு இதுக்காக போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபேக் சரி, ப்ராப்பரான மெயில் இல்லைன்னு சொல்லிட்டு நான் போய் மெயில் பாக்ஸை செக் பண்ணேன். மெயில் பாக்ஸ் செக் பண்ணும்போது ஒரு இன்ஸ்டாகிராம் லோகோ போட்டு ஒரு வந்துச்சு. நான் மெயினாக இன்ஸ்டாகிராம்ல வந்து அஃபிஷியல் லோகோ வந்துச்சு, அஃபிஷியல் மெயில் வந்துச்சு அப்படின்னா நான் போய் பார்ப்பேன். ஆனால் வந்து உள்ளே போனேன், அக்கௌண்ட் ஹேக் ஆகிடுமோன்ற ஒரு இதுக்காண்டி நான் போகல. நான் கண்டுக்காமல் விட்டேன். பார்த்தா என் ஃபாலோவர்ஸ்லேருந்து நிறைய பேர் வந்து ஒய்ஃப்க்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, இந்த மாதிரி அண்ணா அக்கௌண்ட் காட்ட மாட்டேங்குது, என்னன்னு பாருங்கன்னு. அப்புறம் அங்கிதான்னு ஒரு பிள்ளை இருக்கும், அந்த பிள்ளை தான் சொன்னிச்சு, அண்ணா அக்கௌண்ட் சுத்தமாக காட்ட மாட்டேங்குது, என்னன்னு பாருங்கன்னு. பார்த்தா யுவர் அக்கௌண்ட் வாஸ் சஸ்பெண்டட் அப்படின்னு வந்து நிற்கிது. எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு எனக்கு அந்த இடத்துல. நான் என்ன பண்ணேன், என் அக்கௌண்ட் எதுக்கு நீ சஸ்பெண்ட் பண்ண? என்னோட கேள்வி இது. கண்டென்ட் கிரியேட்டர்னு ஒரு குரூப் இருக்காங்க. ஸோ அவங்க ப்ரோஃபெக்டாக கண்டென்ட் போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இன்ஸ்டாகிராமோட அல்காரிதம் எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலே அது வந்து 18+ கண்டென்ட்டை தான் சஜஸ்ட் பண்ணுது. ஒன்று, ஆமாம், அது உண்மைதான். ரெண்டாவது என்ன அப்படின்னா, அது வந்து பர்ஃபெக்டான ஒரு கண்டென்ட்டையோ இல்லை எதனா தேவைப்படுற விஷயங்களோ சஜஸ்ட் பண்ண மாட்டேங்குது. ஓகேங்களா? இல்லை சொல்லலாம், நீ என்ன பார்க்குறியா அதான் வரும் அப்படின்னு சொல்லலாம். அதுதான். இன்னொன்று, இன்ஸ்டாகிராமில் இன்னொரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அது எல்லாருக்குமே நடந்துட்டு இருக்கு. இது நிறைய பேர் வீடியோவும் போட்டுட்டாங்க. பட் இதை பற்றி நான் சொல்கிறேன். இருந்தாலும் நான் சொல்கிறேன், நம்ம என்ன ஃபோனில் பேசுகிறோமோ, என்ன கான்வர்சேஷன் பண்ணுறோமோ, இல்லை நம்ம எதை பற்றி நினைக்கிறோமோ, இதை நம்ம வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் நினைக்கிறோமோ, அது அப்படியே இன்ஸ்டாகிராம் காட்டுது. நீ ஒரு ஷூ வாங்கணும்னா கூட காட்டுது, இல்லை உன் சுச்சுவேஷன், உன் வீட்டுக்குள்ளே என்ன நிலவரம் நடக்குதுன்றது முதற்கொண்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இன்ஸ்டாகிராம் எடுத்துக்குது. ஓகேங்களா? எஸ், நான் இது மூலியமாக தான் வளர்றேன், நான் இல்லைன்னு சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, என்னோட அக்கௌண்ட் பேன் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஓகேங்களா? நான் எந்த ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸும் நான் மீறல, அடல்ட் கண்டென்ட்டோ போடல, யாரையும் தப்பாக பேசியோ இல்லை திட்டியோ வீடியோ போடல. லைக் இப்போது ஒரு சில குடும்பம்லாம் பண்ணிகிட்டு இருக்கல, அது எதுக்கு எடுத்தாலும் டிவோர்ஸ் கேஸ் போடுறது, இந்த கர்ம வேலைலாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு என்னென்னா, எனக்கு என் புண்ணிய கழுவத்துக்கே எனக்கு டைம் கட் ஆகுது. சத்தியமாக சொல்கிறேன், வெரி மயிராகாது. ஏன்னா அதாங்க உண்மை. பிகாஸ் அவன் வந்து இன்னைக்கு நேத்து அந்த ஐடியா ஸ்டார்ட் பண்ணி, இல்லை ஜஸ்ட் இப்போ இன்ஸ்டாகிராம் ட்ரெண்ட் ஆகிருக்குதுல, ஒரு 2-3 years ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கான், மோஸ்ட்டாக ட்ரெண்ட் ஆகுது. அப்படி அப்போ ஓப்பன் பண்ணி அப்போ அவன் ட்ரெண்ட் வந்திருந்தா, சரி விடு, நம்ம ஒன்றும் எஃபர்ட் போடல அப்படின்னு அவனே யோசிச்சிருப்பான் மனசாட்சியோட. இவன் நான் பார்த்த வரைக்கும் ஒரு 9 years இதே ஐடியா தான் அவன் யூஸ் பண்ணி, இதே அக்கௌண்ட் தான். நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றேன், ஸ்டார்டிங் ரொம்ப ரொம்ப வழி இல்லை, இந்த ஒரு குட்டி வீடியோ போட்டிருப்பான்,
இன்ஸ்டாகிராம் ஃபர்ஸ்ட் ஃபாலோ 16 மைட் பி. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ரீவியஸ், இப்போ 2-3 இயர்ஸ் வரை 8ல இருந்து கிடையாது, 2ல இருந்து கிடையாது, ரொம்ப ப்ரீவியஸ் இயர்ஸ்ல இருந்து அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு இன்ஸ்டாகிராமோட பழைய லோகோ உங்களுக்கு தெரியுமான்றது தெரியாது. பழைய லோகோ வந்து எப்படின்னா ப்ரௌன் கலர்ல இருக்கும். அது அதுக்கப்புறம் தான் அப்கிரேட் ஆச்சு, இந்த கலருக்கு வந்துச்சு. ப்ரௌன் கலர்ல இருக்கும். ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு கேமரா மாதிரி இருக்கும், பழைய அந்த காலத்து கேமரா மாதிரி இருக்கும். அப்பல இருந்து நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இன்ஸ்டாகிராம். இது ஒன்று தான் நான் வச்சிருக்கேன், இந்த ஒரு அக்கௌண்ட் தான் வச்சிருக்கேன். இந்த ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் மேனேஜ் பண்றான். அதுலயும் வந்து எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா அவங்களுக்கு யூஸ் பண்ணணுமோ அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன், எந்த ஒரு கைட்லைன்ஸ் மீறாம. இத்தனை வருஷம் மெயின்டைன் பண்ணிருக்கானா அப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க. அதை மீறி இருந்தா இத்தனை வரைக்கும் என்ன காப்பிரைட்ஸ் மெயில் வந்திருக்கணும், கைட்லைன்ஸ் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு மெயில்ஸ் வந்திருக்கணும், உங்க ஐடி எடுத்துருவோன்னு மெயில்ஸ், எந்த மெயிலும் வரவே காணும். நேற்று ஈவினிங் எனக்கு ஒரு பொண்ணு சொல்லிச்சு, நான் உடனே அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். ஒரு வேலையில இருந்தான், அவன் அதை நம்பவே இல்லை. டக்குன்னு இல்லை, நீ ஒரு டைம் செக் பண்ணி பாரு, எனக்கே இது ஒன்று காட்டுது, உனக்கு மெசேஜ் அனுப்புற போக மாட்டேங்குது, நீ செக் பண்ணுன்றப்ப அவனே பார்த்து அந்த ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டு உடனே அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். 9 இயர்ஸ் மேலே இருக்கவங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ப்ராப்பரா அதில் வீடியோ போட்டுட்டு அவன் வேலைன்னா அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பான். இப்போ அவன் சொன்ன மாதிரி அந்த எதுவுமே நாங்கள் போட்டிருக்க மாட்டோம். சும்மா ஃபன்னுக்காக ஒரு பிராங்க் கூட அது அந்த டாபிக்ஸ் எல்லாம் எடுத்து நாங்கள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோங்க. யூடியூப் சேனல் பார்த்தீங்களோ சரி, என்னோட ஐடியா இருக்கட்டும் அவனோட ஐடியா இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கவே இருந்திருக்காது. பட் ஒரு ரீசன் இல்லாமல் அவன் ஐடியா எடுத்தது எனக்கு ரொம்பவே டிப்ரெஸ் ஆன ஒரு விஷயம். அவனுக்கு அதை விட ரொம்ப டிப்ரெஸ். ஏன்னா காசு கொடுத்து இந்த பூட் ஃபாலோவர்ஸ் இந்த மாதிரிலாம் அவனுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே அவன் கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் கழிச்சு அவன் சம்பாரிச்ச அந்த ஃபாலோவர்ஸ். வீடியோ போட்டேன்னா எனக்கு லேட்டா தான் ரீச் ஆகும். அது காரணம் என்னன்னா என்னோட எல்லாமே ஒரிஜினல் ஃபாலோவர்ஸ். இன்னொன்னு என்னன்னா நான் வீடியோ போடாம இருந்தா கூட அந்த ஃபாலோவர்ஸ் அப்படியே தான் இருப்பாங்க. அன்ஃபாலோ பண்ண மாட்டாங்க, வியூஸ் கம்மி ஆகாது. ஒரு மாசம் நான் வீடியோ போடல, லாஸ்ட் மந்த் நினைக்கிறேன். லாஸ்ட் மந்த் நான் வீடியோ போடல, அந்த 130K ஃபாலோவர்ஸ் அப்படியே தான் இருந்துச்சு. கொஞ்சம் கூட இறங்கவே இல்லை, ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை, அந்த லைன்லயே இருந்துச்சு. 130.00 சம்திங். ஒரு 5 அக்கௌண்ட் 6 அக்கௌண்ட்டோ ஃபாலோ பண்ணியிருந்தாங்க, இவ்வளோதான் இருந்துச்சு. எனக்கு இது வருத்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் வருத்தம் அக்கௌண்ட் போனது. ஐயோ அப்படின்னு நான் அழுவலாம் இல்லை, ஓகே இட் ஹேப்பன்ஸ், நடக்கதான் செய்யும், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கைட்லைன்ஸ் மீற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. மேபி இந்த கார்பரேட்னால கூட இருக்கலாம். நான் இன்னொன்று பண்ணேன். என்ன பண்ணேன்னா இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன், பேக்கப் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணேன். அது மெர்ஜ் பண்ணுறதுக்குள்ளே தான் இந்த மாதிரி ஆச்சுன்றது நான் நினைக்கிறேன், ஓகேங்களா. ஆனால் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அதே மெயில் போட்டு பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். பட் மேபி அதனால கூட ஃபால்ட்டாக இருக்கலாம், எதனால எனக்கு தெரியல. கம்யூனிட்டி கைட்லைன்ஸும் நான் மீறலை. என்னென்னா கமிட்மெண்ட் கொடுத்துருந்தேன் இல்லையா, பேமெண்ட்டு அதுவும் ஒரு காண்டு தான், இல்லைன்னு நான் சொல்ல, பேமெண்ட் வரலை. அவங்க சொல்லிட்டாங்க, ஓகே சார் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணுறோம், எதனா ஒன்று செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே சார் நீங்களும் எதனா பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. இன்னொன்று 9 வருஷம் உழைப்பு போச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அந்த உழைப்பு அங்கே தான் இருக்குது, அதுதான் நீங்கள், ஓகேங்களா. எஸ் நான் வீடியோ திருப்பி போடுவேன், நீ என்ன தான் எங்களை தள்ளி விட்டாலும் சரி நான் திருப்பி அடித்து பிடிச்சி மேலே ஏறி நான் வருவேன். ஏன்னா அதுதான் என்னோட கேரக்டர். நான் எதுக்குமே நான் கிவ் அப் பண்ணதே இல்லை இப்போ வரைக்குமே. ஒரே வாட்டிக்கு லைஃப்பில் கிவ் அப் பண்ணேன், அந்த கிவ் அப் தான் வந்து பெரிய பாடம் கற்றுக் கொடுத்துச்சு. அதுலேருந்து நான் இப்போ வரைக்கும் விடாமல் ஏறி வந்துனே தான் இருக்கேன். கூட இருக்கிற எல்லாருமே என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் அப்போலேருந்து வீடியோ போடுறீங்க, ஏன் இன்னுமே ரீச் ஆகாமல் இருக்கீங்க, ஏன் இன்னுமே ரீச் ஆகிருக்கீங்கன்னா சுச்சுவேஷன். நான் குடும்பம் அப்படின்னு ஒன்று வந்துட்டோம் அப்படின்னா ஒன்று குடும்பத்தை பார்க்கணும், இல்லை இன்ஸ்டாகிராம் பார்க்கணும், ஓகேங்களா. இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பும் சேர்த்து சொல்கிறேன், சோஷியல் மீடியா வச்சுக்கோங்களேன். நான் இது ரெண்டுமே பர்ஃபெக்டாக வந்து பேலன்ஸ் பண்ணிவிட்டு அழகாக போயிட்டு இருந்தேன். எஸ் நடுவில் வந்து ஒரு 2 வருஷம் வீடியோ போடலை, திருப்பி பிரேக் எடுத்து திருப்பி ஒரு தம்பி பிறந்தான், 2 வருஷம் ட்ரீட்மெண்ட்கே போயிடுச்சு. ஸோ திருப்பி வீடியோ போட்டேன், கொஞ்சம் ரீச் ஆச்சு. அப்போ 60K ஃபாலோவர்ஸ் வந்தாங்க. திருப்பி நான் வீடியோ போடுறது விட்டுட்டேன், ஏன்னா தம்பி நடுவில் டெலிவரி பிரச்சனை இருக்கிறதுனால வீடியோ போடுறது விட்டாச்சு. அப்பயும் அந்த 60,000 ஃபாலோவர்ஸ் அப்படி தான் இருந்தாங்க, இறங்கவே இல்லை. திருப்பி நான் வீடியோ போட்டேன், 65 வந்தீங்க, 65,000 ஃபாலோவர்ஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் வீடியோ போட ட்ராப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் போடவே இல்லை, 1.5 வருஷத்துக்கு போடல. கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 3 வருஷத்துக்கிட்ட வீடியோ நான் போடலை, ஓவராலாக சொல்கிறேன். 3 வருஷத்துக்கிட்ட சரி வீடியோ போல, அது அப்படியே தான் இருந்தீங்க போல. சரி ஓகே போடாமல் விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி வருத்தப்பட்டிருக்கேன், இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடணும். ஏன்னா இப்போது என்னென்னா நம்ம ஒரு சில பேர்லாம் நான் பார்த்துருக்கேன்,
நான் தான் அப்படி ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு படம் நடிச்சிட்டாலும் நான் தான் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்க பார்க்க கடுப்பாக இருக்குது. ஏன்டா அவன் ஒரு வாய்ப்பு கிடைக்காம ரொம்ப ரொம்ப துயரத்தில் இருக்கிறானுங்க, ரொம்ப ஒரு வருத்தத்தில் இருக்கானுங்க. அவனுங்களாம் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பேன். ஓகே, இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்லாம் வந்து இப்போ ஒரு சில இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ்னால கூட அப்கமிங் வந்து அவன் அவன் எவ்வளோதான் அப்கமிங்கில் வர வந்து குட் கேரக்டராக இருந்தாலும் இன்ஃப்ளூயன்சர் தானே, அங்க உட்காரு. அது எனக்கே நடந்திருக்கு. நானே காண்டில் திட்டிட்டுலாம் வந்திருக்கேன். நான் இன்ஃப்ளூயன்சர்னா அப்படின்ற மாதிரிலாம் நானே பேசிட்டு தான் வந்திருக்கேன், இல்லை நான் சொல்லலை. பட் நான் அந்த மாதிரி யாருக்கும் பண்ணதும் கிடையாது, யாரையும் நான் திட்டினதும் கிடையாது, யாரையும் திட்டி வீடியோ போடினதும் கிடையாது. இது எதனால் நான் பேசுகிறேன் அப்படின்னா, லைக் பீப்புள், நீங்கள் எல்லாருமே வந்து 18 கண்டென்ட்டாக பார்ப்பீங்க அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் உங்களுக்கான வந்து ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்குது, சரியா? அதில் நீங்கள் போய் பார்க்கலாம். எனக்கு இன்னொரு கோபம் இருக்குது. என்னன்னா, அவன் செமி நியூடாக வீடியோ போடுறது, அப்புறம் வந்து மற்றவங்களை ஏசி போடுறது, மற்றவங்களை அவமானப்படுத்தி போடுறது, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ட்ரெண்ட் பண்ணி விட்டு எது தேவையோ அதுன்றத, சமுதாயத்துக்கு எது தேவையோ அதை பண்ணல, சமுதாயத்துக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணி விட்டு அவங்க அக்கௌண்ட்லாம் நல்லா இருக்குது, ஒன்றுமே பண்ணாத என் அக்கௌண்ட்டும் தூக்கிட்டாங்க. ஸோ ஓகே, டேப்பன்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக முட்டை வந்துச்சுன்னு அழுவாம உடஞ்ச முட்டை ஆம்லேட் போட்டோமா சாப்பிட்டோமான்னு போகலான்ட்டு. ஸோ ஓகே, எஸ் எனக்கு வருத்தம் இருக்குதான், இல்லைன்னு நான் சொல்ல. 9 வருஷம் உழைப்பு போட்டிருக்கோம், போட்டு 9 வருஷத்தில் இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே பார்க்கலாம். இந்த அக்கௌண்ட் ஒரு வேளை ரெக்கவர் ஆயிடுச்சு அப்படின்னா நான் அதே அக்கௌண்ட்டில் வீடியோ போடுவேன். அப்படி இல்லாத பட்சத்தில் நான் புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன். மக்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, எப்பயுமே ஹார்ட் ஒர்க்ஸ் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்காக அட்லீஸ்ட் இப்போ நாங்கள் எந்த ஒரு நாங்கள் ஃபுல் வீடியோ பார்க்குறோம்னு தெரிஞ்சிருக்கோம், அவன் இப்போ இவ்வளோ நேரம் என்ன சொல்லியிருப்பான் அந்த மாதிரிலாம் எதுவும் போடாமல் ப்ராப்பராக போட்டு அதையும் ஒரு ஒர்க்காக கன்சிடர் பண்ணி கஷ்டப்பட்டு அவன் ஒர்க் பண்ணி பார்த்துருக்கான். ஒரு நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு அந்த ரெஸ்ட் எடுக்காமல் அத்தனை டேக்ஸ் எடுத்து அவ்வளோ ஒர்க் பண்ணி அதுக்கப்புறமா அவனோட ஒர்க்கை மறுபடியும் கண்டினியூ பண்ணி. நிறைய பேர் இது ஒரு கேள்வி வேறு கமெண்ட்டில் வந்துடுவீங்க, வேலை வெட்டிக்கு போக வேண்டியது தானே, இல்லைனா வந்து அதை பண்ண வேண்டியது தானே, இதை பண்ண வேண்டியது தானேன்னு. அடுத்த வீட்டில் நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். நாங்கள் என்னெல்லாம் வேலை பார்த்தோம், என்ன வேலை இப்பயும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இதையும் ஒரு ஒர்க்கை கன்சிடர் பண்ணி ஏன் இவ்வளோ ஹர்ட் ஆகி ஃபீல் ஆகி பேசினான்றது உங்களுக்கு அப்போ அட்லீஸ்ட் புரியுமான்னு பார்க்கலாம். புது ஐடியா ஓப்பன் பண்ணால் கன்ஃபார்மாக அந்த ஐடியா வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் இந்த கமெண்ட்ல, இல்லை அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து. ஏன் நான் மென்ஷன் பண்ணல அப்படின்னா, இந்த அக்கௌண்ட் என்ன ஆச்சுன்றது தெரியணும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அதை மென்ஷன் பண்றேன். இன்னொன்று என்னன்னா, நீங்க கேட்பீங்க லிப்சிங் வீடியோ தானே, ஆக்டிங் வீடியோ தானே அப்படின்னு. தானே இல்லை, அதுவும் ஒரு வேலை தான். இப்போ லிப்சிங் பண்றவங்கள்ட்ட போயிட்டு கரெக்டா டப்பிங், ஆக்சுவலா நாங்க பண்றது ஒரு கிட்டத்தட்ட டப்பிங் மாதிரி தான், ஓகேங்களா? டப்பிங் ஆர்டிஸ்ட்டை போய் கேளுங்க லிப்சிங் பண்றது எவ்வளோ கஷ்டம்னு அவங்க சொல்லுவாங்க, ஓகேங்களா? அந்த வேலையை தான் நானும் பண்றேன், கிட்டத்தட்ட அந்த வேலையும் தான். பட் அது ஒரு ஆக்டிங்கும் சேர்ந்துருக்கு, ஓகேங்களா? ஆக்டிங்கோட அந்த வாய்ஸ் என்ஹான்ஸ் பண்ணி பேசுறதும் சரி, அதுக்கேற்ற மாதிரி டோனில் மாற்றுறதும் சரி. ஸோ நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. திருப்பி நான் வீடியோ போகிறேன் ஸ்க்ராட்ச்லேருந்து தான் ஆரம்பிக்கணும்னா அதுக்கும் நான் ரெடி தான், அதுக்கெலாம் அசரால் நான் கிடையாது. எஸ் அஃப்கோர்ஸ் எனக்கு வருத்தம் இருக்குது, அதுக்காக நான் வந்து உட்காரலாம் மாட்டேன். ஏன்னா எவ்வளோ தானே அப்படின்ட்டு நான் ஏஞ்சி நான் போயினே இருப்பேன், பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. நான் நம்மளை அக்கௌண்ட் போனது அப்படின்னு, ஏன்னா ரொம்ப வருஷம் எப்படி கிட்டத்தட்ட யாருமே கூட இல்லாத நேரத்தில் அது ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு எனக்கு அந்த அக்கௌண்ட்டு. டிக்டாக் பேன் ஆன அப்பயோ நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். லிட்டராக சொல்ல போனால் டிக்டாக்கும் வந்து 1,28,000 ஃபாலோவர்ஸ், அதுவும் அதே தான், இதுவும் அதே தான். இல்லை ஆக்சுவலாக டிக்டாக்ல 1M தாண்டிட்டேன், 1M வந்து லைக்கில் தாண்டிடுவேன், ஃபாலோவர்ஸ்ல தாண்டிடுச்சு. ஒட்டுமொத்த லைக்கு 1M, ஃபாலோவர்ஸ் வந்து 1M போல. ஓகே ஓகே, 1,28,300 பேர் என்னமோ ஃபாலோ பண்ணியிருந்தாங்க டிக்டாக்ல. அப்படியே கட் பண்ணீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் 1,30,000, கிட்டத்தட்ட நியர் கரெக்ட். எனக்கு மேபி எனக்கு இந்த நம்பர் செட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது. வீடியோ போடுறேன் பாருங்கள், டைம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன மாதிரி கண்டென்ட் போடலாம் அப்படின்றத. அதில் எதனா ஒரு பெஸ்ட்டாக ஒன்று பிக் பண்ணி அதை நம்ம கண்டென்ட்டாக போடுறோம். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் நான் மென்ஷன் பண்ணுறேன், பாருங்கள். ஏன்னா
இன்கேஸ் இந்த வீடியோவில் யாராவது அக்கௌண்ட் நான் ரெக்கவர் பண்ணி கொடுப்பேன், சஸ்பெண்டான அக்கௌண்ட்டாலும் இருந்தாலும் சரி, டிசபிளான அக்கௌண்ட்டாலும் சரி, இல்லை ஹேக்கான அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி கொடுக்குறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.